ஸோ இந்த ஓணம் வீக்கெண்டை டார்கெட் பண்ணி இன்றைக்கி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்க யஷோட டாக்ஸிக் படம் டே 1ல் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்புறம் புக்கிங்ஸில் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சென்னை சிட்டியில் டோட்டலாக 460 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ஸோ எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து. ஸோ அதில் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா 240 ஷோஸ் போய்கிட்டு இருக்கு. சோல்ட் அவுட் பட்டமாக 21 ஷோஸ் இப்போவே சோல்ட் அவுட்டில் கிடக்கு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆன டே 1ல் 460 ஷோஸ் ஷெடியூல் பண்ண ஏ சர்டிஃபிகேட் படம்னா அது 2 தான் இருந்துச்சு. அது கூலி, இன்னொன்று ஜனநாயகன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டே 1லேயே ஏ சர்டிஃபிகேட்டில் 450 ஷோஸ்க்கு அதிகமான ஷெடியூல் பண்ணாது அந்த டாக்ஸிக் படத்துக்கு தான். ஏன் நம்ம தனுஷோட ராயனுக்கே ஷெடியூல் பண்ணல, துரந்தர் 2க்கு கூட இவ்வளோ ஷோஸ் ஷெடியூல் பண்ணலை. அதுலேயும் ஸ்கெடியூல் பண்ண ஷோஸில் 250 ஷோஸ் கிட்ட ஃபாஸ்ட் ஃபீலிங்லேயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி டே 1 கலெக்ஷனில் தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட் கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதையும் தாண்டி வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா, அதாவது புக்கிங்ஸில் இந்தியாவில் மட்டுமே 70 கோடி கலெக்ஷனும், ஓவர்சீஸில் 17 க்ரோஸும், டோட்டலாக வேர்ல்டு வைட் 87 க்ரோஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது புக்கிங்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ மூவியுமே பார்த்தோம்னா பெர் ஹவருக்கு காலையில் நான் 7 மணிக்கிட்டக்க பார்த்தேன். அப்போவே பார்த்தோம்னா 15K டிக்கெட்ஸ் கிட்டக்க சோல்ட் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி டே 1 கிராஸில் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தால் கூட குறைஞ்ச 150லேருந்து 200 கோடி கலெக்ஷன் வரப்போகிறது உறுதி. மொதல் ஷோலே பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துச்சுன்னா 200 கோடி கலெக்ஷனை டே 1லேயே தாண்டிடும் மோஸ்ட்லி. ஸோ ஓவராலாக டாக்ஸிக் பார்த்தோம்னா இன்றைக்கி டே 1ல் ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி கிடைக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மூவி பார்த்துட்டே உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்து நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 133 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதில் 51 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்துக்கு இது 3rd வீக். ஸோ அதுலேயே வேறு இல்லாமல் டாக்ஸிக்னு ஒரு பெரிய பேன் இந்தியா படம் வேறு வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துமே 50 ஷோஸ்க்கும் அதிகமானது ஃபாஸ்ட் ஃபில்லிங்னா உண்மையாகவே ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த படமே பார்த்தோம்னா இந்த வீக்கெண்ட் முடிவுக்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன் ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் இன்னும் டாக்ஸிக் படத்துக்கு டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல. ஸோ உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அதர்வைஸ் பார்த்தோம்னா ரிவ்யூ போட மாட்டேன்.